அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரைப்பட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நம்ம ஊரில் நிறையா இல்லைங்க, எல்லாம் கண்டெய்னராக மாறிடுச்சு. ஆனால் நம்ம அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி இன்னைக்கும் கோயம்புத்தூர் பக்கத்தில் அது அதிகமாக உண்டுங்க. ஏன்னா அந்த அஞ்சரைப்பெட்டிக்கு பேரே பணப்பெட்டின்னு பேர். கோயம்புத்தூர் பக்கம் யாராவது இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது தெரியும், இல்லை உங்கள் நண்பர்களை கேட்டிங்கன்னா தெரியும். அந்த காலத்தில் அஞ்சரைப்பட்டிக்குள்ளே தான் காசெல்லாம் போட்டு வச்சாங்க. இப்போ நம்ம வந்து பண விஷயத்துக்கு என்ன பண்ணுறோம், பட்டை இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் எதில் வச்சுருந்தாங்க? அஞ்சரைப்பட்டியில் தான் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த அஞ்சரைப்பெட்டியை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அது நமக்கு பணத்தை கொடுக்கும். அப்போ அந்த அஞ்சரைப்பெட்டியை சமையல் அறையை பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம். அதே போல் நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு தனித்தனியாக ஒரு அறை இருக்குது. நமக்கு பெட்ரூம் ஒன்று தனியாக இருக்குது, ரெஸ்ட் ரூம் ஒன்று தனியாக இருக்குது, கிச்சன் தனியாக இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனியாக அறை இருக்குது. நம்மளுடைய பணத்துக்கு நம்ம ஒரு அறை எங்கேயாவது வச்சுருக்கோமா? வந்தோடனே டேபிளில் வைக்கிறோம், இல்லை டிவி கபோர்டில் வைக்கிறோம். இப்படி நமக்கு எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல வைக்கிறோம். அப்போ அந்த பணம் என்ன ஆகும்? அதை விட்டு போகும். அப்போ பணத்துக்குன்னு ஒரு மதிப்பு கொடுங்க, பணத்துக்குன்னு ஒரு பெட்டி அல்லது பணத்துக்குன்னு ஒரு இடம். இந்த இடம்னா அந்த இடத்துல காசு இருக்கும், அவ்வளோதான். ஒரு 5 பவுன் வளையல் இருக்கு, நம்ம கண்ட இடத்துல கழட்டி வைப்போமாமா? திறந்து உள்ள வச்சு பூட்டிட்டோமான்னு 2 தடவை பார்த்துட்டு தான் எடுப்போம், உண்டா இல்லையா? ஆனா பணத்தை நம்ம தூக்கி அப்படி போட்டுறோம். அப்ப அது நம்மளை விட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதே போல பணம், அந்த நோட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த நோட்டை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா? கொடுத்தா அது நமக்கு திருப்பி வரும், மாற்றி கொடுத்தா அது நம்மள்கிட்ட வராது. இதை வந்து ஒரு அடையாளம் போட்டு, அந்த நோட்டில் அடையாளம் போட்டு நீங்கள் கொடுத்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்ததுனால சொல்கிறேன். காந்தி தாத்தா நம்மளை பார்த்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். கேட்க மாட்டோமா? மாப்பிள்ள எனக்கு நாளைக்கு ஒரு செலவு இருக்கு, ஒரு 1000 ரூபா பணம் கொடுத்தா தேவலாம் கேட்குறோம்ல. அப்போ அந்த பணத்துக்கிட்ட கேட்கணும், நீ என்கிட்ட வந்திருக்கிற, ரொம்ப சந்தோஷம், என்னோட காரியத்துக்காக உன்னை நான் பயன்படுத்தினேன், நீ போய் உன் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிகிட்டு கொஞ்சம் வந்துரு, என்னை விட்டு ரொம்ப நாளைக்கு விலகி இருக்காத அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் தாந்திரிக பரிகாரத்தில் வருங்க. அப்படி செஞ்சு பார்த்தோம்னா அந்த பணம் வரும் நமக்கு ரிட்டர்ன். அந்த பணத்தில் பின்னாடி உங்கள் பேரோ அல்லது உங்கள் குழந்தைகள் பேரோ இல்லை ஏதோ ஒரு நம்பரோ போட்டு நீங்கள் கொடுத்து பாருங்க. போயிட்டு அது ஏதோ ஒரு ரூபத்தில் 2-3 நோட்டோட சேர்ந்து வரும். அப்போ அது நமக்கெல்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு ரூட்டு அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லலாங்க.